ரொம்ப ஈஸி. மனசாட்சி உள்ளுணர்வு ரெண்டும் ஒன்றா வேறு வேறுனா வேறு வேறு. எப்படி வித்தியாசம் பற்றி பார்க்குறது? அடுத்த கேள்வி போயிட்டாரு. முதல்ல மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. மனசாட்சின்னா இப்போ ஒரு ஆம்பளைக்கிறான், கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பொம்பளையை பார்க்குறான், பொண்டாட்டியை தாண்டி ஒரு பொம்பளை தெரியும். பொண்டாட்டி கேட்குறான், உனக்கு மனசாட்சி தான் என்னக்குதா? மனசாட்சி தான். உள்ளுணர்வு சொல்லுது பொம்பளை நல்லா இருக்கிறாடான்னு, பொண்டாட்டி சொல்கிறா மனசாட்சிக்குதான்னு. புரிஞ்சிச்சா உள்ளுணர்வு மனசாட்சியா? உள்ளுணர்வு மனசாட்சி புரியுதானே? என்ன திரும்பி பார்க்க சொன்னது எது? உள்ளுணர்வு. ஃபிகரு செம்ம, அப்படியே ஆப்பிள். பாட்டு வரான் நேத்திக்கு, என்ன பேர்? என் செல்ல பேர் ஆப்பிள், என்னை சைஸா கடிச்சிக்கோ, என் சொந்த ஊரு ஊட்டி, என்னை சொட்டர் போட்டுக்கோ. பாட்டு கேட்க கேட்க ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு. மனசாட்சி சொல்லுது, மனசாட்சி கல்யாணம் ஆயிடுச்சுடா. அப்படின்னா என்ன புரியுதா? இதுலேருந்து என்னன்னு? மனசாட்சி கலெக்டிவ் நாலேஜ். இங்கே சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதை பண்ணணும் இது பண்ணணுன்ட்டு. மனசாட்சி மனசாட்சியாக மாறிடுது. கொலை பண்ணக்கூடாது மனசாட்சி. மனசாட்சி இப்போ வந்து சைவனுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும், வைணவனுக்கு வைஷ்ணவனுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும். ஒருத்தன் வந்து ஆடு பார்த்தோன்னே அந்த கரையை அருகும்போதே சோறு ரொட்டி கொடுங்க எனக்கு, நான் தான் முதல்ல சொல்லிட்டுக்கிறேன் பக்கத்தில். அதை கறி வெட்டுட்டு போயிட்டு யாரை பார்க்குறது? எவன் 2 கிலோ வாங்குறான்னா அவனுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். 3ஆவதாக ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போயிடுவான். 2 பேரும் சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லை. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஐயோ, இவங்கெல்லாம் நல்லவங்களா? அவங்க பொண்டாட்டி வெட்டி சாப்பிடுவானுங்களா? பிள்ளைங்களை வெட்டி சாப்பிடுவானுங்களா? ஆடை வெட்டி சாப்பிட்றான், மாடை வெட்டி சாப்பிட்றாங்களே, இவங்கெல்லாம் மனுஷன் தானான்னுவான் இன்னொருத்தன். இப்போ யாருக்கு மனசாட்சி இது? யாரோட மனசாட்சி சரி? புரியுதா? புரிஞ்சிச்சா? இப்போ மனசாட்சின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்குன்னு தொகுத்து வச்சுன்னு சரின்னீங்களோ அதெல்லாம் எடுத்து போய் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து செயல்பட்டு அது என்ன செயல்படுது? கட்டாயம் மாறுபடும். ஆனால் உள்ளுணர்வு மாறாது. சாப்பிடணும் தானே, பசி எடுக்கும் தானே. சைவம் சாப்பிட்றதுக்கு பசி எடுக்குமா எடுக்காதா? பசி எடுக்கும். இவருக்கும் அவருக்கு ஏன் அந்த உள்ளுணர்வு வேலை செய்யலைன்னா அவருக்கு சோறு இருக்குது, பொங்கல் இருக்குது, பொங்கலுக்கு வடை இருக்குது, நெய் ஊற்றி சாப்பிடாரு, குற்ற உணர்வே இருக்காது. நெய் இன்னமும் ஆகாயத்துலேருந்து அப்படியே வந்து நேராக இறங்கிட்ட மாதிரியும். அதுவும் ஒன்றா தான். ஆடை மாடை கறந்து அதை தயிராக்கி சிலிப்பி அது வெண்ணெய் எடுத்து மாட்டி, கொழுப்பு தான் வேறு ஃபார்மேட்டில் வந்துக்குது. கொழுப்பாக போடு அப்படின்றோம் நம்ம வாங்கத்தோம். நம்மனாச்சும் கொழுப்பு ஆனான்றோம். அவன் அந்த ஜாங்கிரியை எடுத்து அந்த நெய்யில் அப்படியே உள்ளே முக்கி சுட சுடும். காசி போனீங்கன்னா சாப்பிட்டு வைப்பான். என்ன பண்ணலாம்? புரியுதா? அவமானசாட்சி எப்படி வேலை செய்யுது? ஆனால் உள்ளுணர்வுனா பசி, தாகம், தூக்கம், காமம்லாம் உள்ளுணர்வு. இப்படி தான் அப்படி தான் சொல்கிறது மனசாட்சி. நீங்கள் உள்ளுணர்வு ஜெயிக்க முடியாது. உங்கள் உள்ளுணர்வு என்ன பண்ண முடியாது உங்களால் ஜெயிக்க முடியாது. இன்னொரு விஷயம், இவன் நல்லவனா கெட்டவனா பார்த்தவொடனே உணர்வீங்க, அது பேர் உள்ளுணர்வு. கணக்கு போடுவீங்க, அது பேர் மனசாட்சி. இவர் வந்து பிராமின் நல்லவராக தான் இருப்பார், இது பேர் மனசாட்சி. திருட்டு ஐயராக இருப்பான் இவன், அது பேர் உள்ளுணர்வு. இப்போ மனசாட்சிக்கும் உள்ளுணர்வுக்கும் ஒரே போராட்டம். ஜாதியில் பிறந்தா நல்லவன் இருப்பானா இருக்க மாட்டானா? எல்லா ஐயரும் மட்டமானவனா? ஐயோ, ஐயர் பசங்களே மோசமானவன் ஒருத்த மேடையில் பேசுகிறான், அவனை என்ன பேசுறது? எந்த ஜாதியிலும் நல்லவன், எந்த மதத்திலையும் நல்லவன் கெட்டவன் இருப்பானா இருக்க மாட்டானா? இதுதான் உள்ளுணர்வு. இன்னும் இருந்தாலும் அந்த மதத்துக்காரனுங்களே மொட்டாளுங்க தான், தீவிரவாதிங்க தான். என்ன அது பேர் என்ன? இப்போ கேட்கும் போதெல்லாம் மனசாட்சிக்கு தான் கேட்டு என்ன ஆயிட்டுக்கிற? மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ட, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல சார்? உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அட்டம் முன்னாடியே பார்ப்பனேன்ற பாகத்தோடு நித்திப்ப. உள்ளுணர்வு பார்த்த பேர் கணக்கு போடு. மனசாட்சி எப்போ பண்ணலாம், ஃபோன் நம்பர் எப்படி வாங்க, எந்த ஊர், ஒன்னா அவங்க வீட்டுக்காரனை பார்த்து அவருக்கு ஹலோ சார் எஸ்கியூஸ் மீ, ரூட் விட்டுது இங்கே பேசுது எங்க, அது பேர் மனசாட்சி. உள்ளுணர்வு ஒன்றும் பண்ணாது, பார்த்துட்டு கம்முன்னு இருக்கும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்துட்டு கம்முன்னு இருக்கும். புரிஞ்சிச்சா? உள்ளுணர்வு ஒரு லிமிட்டுக்கு மேலே போவாது. அந்த பொம்பளை நோ சொல்லிட்டா அது விட்டுரும். அவள் எஸ் சொன்னா தான் ஆச்சு. ஆனால் மனசாட்சி அப்படி கிடையாது. அடைந்தால் மகாதேவி, அடைய விட்டால் மரணதேவி.
புரிஞ்சுச்சா? மனசாட்சி எப்பேற்பட்டதே? தீவிரவாதத்துக்கு இடம் கொடுக்குதே மனசாட்சி. உள்ளுணர்வு தீவிரவாதம் பண்ணாது. புரிஞ்சுச்சா? என்ன சொல்ல? பார்த்து ரசிச்சுட்டு போயிடும். அதுக்கு மேலே அதுக்கு அங்கே வேலை இல்லை. புரியுதுங்களா? பட்டுன்னு பொண்ணுன்னு கவிதை எழுதினு இருக்காது. கவிதை எழுதின்னு என்ன இது? மனசாட்சி. புரியுதா? மனசாட்சி எந்த மாதிரி வேலை செய்யா? ஆள் காலு. உள்ளுணர்வு தேவைக்கு மட்டும்தான். தேவையில்லைன்னா பார்க்காது எது வந்தாலும். பொண்ணை கூட நல்லா இருந்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, அடுத்த வாட்டி அதை பண்ணி பார்க்க கூட மாட்டேன். ஒரு 2 ஹவருக்கு 3 ஹவருக்கு தள்ளிப்படுன்னுவேன். ஆனால் மனசாட்சி சொல்ல விடக்கூடாதுடா. விட்டா வேற யாருன்னா போயிடுவா. தேவையே இல்லைன்னா கூட பொண்ணாட்டி என்ன போய் படுத்துன்னு எதனா பண்ண பார்ப்பேன். ஏன்னா கம்முன்னு இருந்தால் எதனா பண்ணுற போறான்ட்டு. அது பேர் மனசாட்சி. உனக்கு முடியாது, ஆனால் கூட அவளை போய் தொல்லை பண்ணிட்டு இருப்பேன். அது பேர் என்ன? மனசாட்சி. முடியலன்னா கம்முன்னு பார்த்துன்னு இருப்போம். அது பேர் உள்ளுணர்வு. புரிஞ்சிச்சா? உள்ளுணர்வுக்கு மனசாட்சிக்கா ரெண்டும் ஒன்று மாறிக்கிற ஒன்று வேற வேற. பட் உள்ளுணர்வுக்கு உங்களுக்கு அறிவு வேலை செஞ்சுதானா? அறிவில் ஏற்பட்டது மனசாட்சி. அறிவினால் ஏற்பட்டது, உணர்ச்சியினால் ஏற்பட்டது உள்ளுணர்வு. உள்ளுணர்வு உங்களை ஏமாத்தாது. முடியாது உங்களால். உங்களுக்கே புரிஞ்சிடும் அதெல்லாம் தப்புன்ட்டு. வளர்க்கலாம் முடியாது உள்ளுணர்வு. அதான் நேச்சர். அதான் அதான் வெள்ளத்தனை இது மலர் நீட்டம். அது அவங்க பிரச்சனை. இங்கே அதெல்லாம் கிடையாது. நான் பார்த்துருவேன். அப்படிதான். நாங்கள் உங்கள் மனசாட்சியே பார்க்கறதில்ல. உள்ளுணர்வு தான். நான் பேசும்போது என்ன பண்ணுகிறாரு பார்த்தேன்ல, அப்படி பார்த்துக்கிறாரு. அப்படி தானே டைம் தேவைப்படுது. மனசாட்சியாக கூட போராடி உள்ளுணர்வுக்கு வேலை செய்ய கொடுத்தீங்க. புரிஞ்சிச்சா? இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் மனசாட்சி. பேசுறதுக்கு காரணம் உள்ளுணர்வு. ஜெயிச்சது உள்ளம். பேசுவோம் அப்படின்ட்டு. உள்ளுணர்வோடய வாழ்றவர் எதுக்குமே வெக்கப்பட மாட்டார், பயப்பட மாட்டார். ஏன்? நேர்மையின் உச்சம் அவர். இதுதான் ஞானம் அடையிறது. உள்ளுணர்வு தான். உள்ளுணர்வு நன்றி உணர்வாக மாற்றணும். கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துறாரு, நம்ம வந்துக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சா அது பேர் உள்ளுணர்வின் உச்சம். மனசாட்சியை நீங்கள் மாற்றவே முடியாது. அப்பப்போ இங்கே ஒரு தமாஸ் பண்ணணும், அங்கே போய் ஒன்று தமாஸ் பண்ணணும், வெளியே போய் ஒன்று பண்ணணும், வீட்டுக்கு போனவொன்னு வேற ஒன்று ஆகிடும். இதை பச்சோன்னே இதுதான் சரின்னு, இதை பச்சோன்னே இதுதான் சரின்னு இருக்கும். ஒரே போராட்டம் தான். உள்ளுணர்வு சொல்லலாம், டே மடப்பையில் நேற்று அது சரின்னு இப்போ இது சரின்னுக்கிறேன். இன்னும் இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாதுரா. உனக்கே தெரியும், ஆனால் விட்டு கொடுக்கூடாதுன்னு பேசின்னு இருப்பேன். நீ பண்ணுறது தப்புன்னு உனக்கே தெரியும், ஆனால் என்ன பண்ணுப்ப? உள்ளவும் போராடின்னு இருப்பேன், வெளியவும் போராடின்னு இருப்பேன். உள்ளுணர்வு போராடு. போராட்டமே தெரியாது அதுக்கு. அழம் வந்தால் அழுதுறோம், சிரிப்பு வந்தால் சிரிச்சிடும், கோவப்பட்டால் கோவப்படும். இதெல்லாம் உள்ளுணர்விலிருந்து வர்றது. மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் சிரிக்கிறதுக்கும் உள்ளுணர்வோட ஒரு மனிதன் சிரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என் கண்கள் ஈரமாகும் ஏழ்மை வறுமை எல்லாம் பார்த்தா, அது உள்ளுணர்வு. என் கண்களை ஈரமாகவே சொம்மனாகலாம். அன்புல ஏதோ ஒரு சாமி இந்த ஏழை ஜனங்களெல்லாம் காப்பாற்றுங்க, இவர்களுக்காக இறங்கும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் என்ன? பக்கா பிராடு தானோ. ஆனால் பார்க்குறவங்களாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க? அது உனக்காகவும் எனக்காகவும் தேவையா? இது நமக்காக யாருன்னா நம்ம போய் யாருன்னா சாப்பிடிப்போமா? உள்ளுணர்வு சொல்லணும், டே ஏன்டா எனக்காக சாப்பிட்ற? புரியுதா? உள்ளுணர்வு முற்றிலும் வேறுமானது. நிறைய பேர் உள்ளுணர்வுன்ற ஒரு வார்த்தையை தெரிவித்தில்லை. ஏன்னா மனசாட்சி தாண்டி ஒன்றும் சிந்திக்கவே இல்லை. மனசாட்சின்றது மனதால் கற்றுக்கொண்டதுக்கு சாட்சி. உள்ளுணர்வு நேச்சர், ஹியூமன் பீயிங். அது புரியுதா? ஏதோ பின்னாடி வந்தால் உங்களுக்கு தெரியும், அது பேர் உள்ளுணர்வு. பஞ்சியை கூட தொட்டுக்குன்னு பாச்சாவை தான் தொட்டுங்கிறோன்னு நினச்சிருந்தீங்கன்னா மனசாட்சி. பைதான் பேக் தான் ஆயிடுச்சுன்னு இருக்கும், கூற ஆயிடுச்சுன்னு திட்டிச்சுன்னு இருப்பேன். ஆமா தெரியும். அந்த இடத்துக்கு போனவன் தான் சித்தன். அவன் தான் சொல்றான் தோல் தானம்ட்டு. வெறும் சத மேடா இருக்குதுடா, அவ்வளோதான் இதுன்ட்டு. புரியுதுங்களா? உள்ளுணர்வு ஒரு முடிவுக்கு வந்துடும். மனசாட்சி 80 வயசு ஆகிட்டா கூட ஒன்றும் பண்ணாமல் சொம்மனாமல் பண்ணி வைப்பான், பார்த்துன்னு பாஸ்வேர்டை வச்சுப்பான் பழைய காதலி பேரை. அந்த அன்பு அதெல்லாம் மலராது, காமம் உதிராது அவனுக்கு. உள்ளுணர்வு உனக்கு காமெல்லாம் உதிர்ந்துடும். உள்ளுணர்வோட புணர்த்து வேற, காம மனசாட்சியோட புணர்த்து வேற. புரியுதா? எல்லாமே வேற வேற.